ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் காலே ப்ரோஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி, அப்புறம் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும்போது, அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது ரைட் சைடில் இருக்குது. சஃபா டவரில் பெஸ்ட் மம்மி லொக்கேட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து காரைக்குடி மம்மி அப்படிலாம் பெஸ்ட் மம்மி அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இந்த பெஸ்ட் மம்மி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கார்னரில் பெஸ்ட் மம்மி கார்னர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், சஃபா டவரில் கீழே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது, என்னென்ன கேக்ஸ் இருக்குது எல்லாமே ஒரு ட்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். ஓனர் அண்ணன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அண்ணன் நரேஷ்குமார் அண்ணன் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அண்ணோட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அண்ணன் வாங்க, வணக்கம். ஒரு எப்பயுமே காரைக்குடின்னு சொல்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஊர். இந்த ட்ரெடிஷ்னலான ஊரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தென்னிந்திய கலாச்சாரத்தோட வட இந்திய கலாச்சாரம், காண்டினென்டல் ஃபுட்டு எல்லாமே கலந்து கொடுக்க போகிறோம். மக்களுக்கு இது எப்படி எடுக்குது அப்படின்னு நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நிறைய புது விஷயம் இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பொருட்கள் வந்து மக்களுக்கு டெய்லி விதவிதமாக கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இங்கே மெயினாக நாங்கள் வந்து எங்களுடைய ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய பொருட்களை வந்து இங்கே கொண்டு வர்றோம். அதனால் வந்து இங்கே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 38 வருஷமாக இந்த உணவு தொழிலில் இருக்கோம். ராம்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 13 கடை வச்சுருக்கோம். நம்ம கடைக்கு ஆவரேஜாக எல்லா கடையும் சேர்த்து ஒரு 5000 to 10,000 வாடிக்கையாளர்கள் டெய்லி வர்றாங்க. எங்களோட நோக்கமே அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கருப்பட்டி அல்வான்னு சொல்லுவோம். அது தொதல்னு சொல்லிட்டு கீழக்கரைன்னு சொல்கிற ஊர்லேருந்து அந்த ரெசிபியை நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் இதில் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த கருப்பட்டி அல்வா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அது வந்து ஆரோக்கியமான உணவும் சேர, ஏன்னா நம்ம பழங்கால முறைப்படி இது ஆரோக்கியமான உணவு. உங்களுக்கே தெரியும் கருப்பேட்டோட நன்மைகள். அதில் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் சேர்க்குறோம். தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு முடி வளர்லேருந்து எல்லாத்துக்குமே தேங்காய் பால் யூஸ் ஆகும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் முறையில் இன்னமும் நம்ம ஒரு எப்படி கைப்பக்குவத்தில் செய்யணுமோ அதே கைப்பக்குவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ஸோ மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்காண்டி கீழக்கரையிலேருந்து அல்வா கொண்டு வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க காரைக்குடியில். ஸோ அது மஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இங்கே வந்து பர்த்டே கேக்ஸ், ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் வேறு லெவலாக வெரைட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு வார்த்தை கேட்போம். ஸோ அண்ணா, இந்த ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி? வணக்கம் ப்ரோ. இவர் என்னுடைய தம்பி. நீங்கள் வந்து கல்யாணத்துக்காக இருக்கட்டும், பர்த்டேக்காக இருக்கட்டும், பார்ட்டிக்காக இருக்கட்டும், உங்களுடைய லவ்வருக்காக இருக்கட்டும், நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவுக்காக இருக்கட்டும், நீங்கள் எப்படி கிஃப்ட் பண்ணணும். கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரூபாலேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வைக்கலாம், கேக் வைக்கலாம், காரம் வைக்கலாம், குக்கீஸ் வைக்கலாம், இல்லை உங்களுடைய தென்னிந்திய முறைப்படி முறுக்கு, அதிரசம், இந்த ஊர் ஃபேமஸான லவ்வா லட்டு எதுனாலும் நம்ம வைக்கலாம். நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. மெயினாக கிஃப்ட் பாக்ஸஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி எப்படிலாம் கிஃப்ட் பாக்ஸஸ் வேணுமோ நீங்கள் கேளுங்க, நம்மளுக்கு வச்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம காஜு ஸ்வீட்ஸில் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 4-5 ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஏன்னா நாங்களாம் எங்கள்கிட்ட நல்லாயிருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேக்கு பார்த்தீங்கன்னா ரசமலாய் கேக்கு, ரோஸ் மில்க் கேக்கு, அசல்நட் கேக்லாம் மஸ்ட் ட்ரை. அதை நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக அது உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்பட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, இங்கே ஒருத்தவங்கள ரிவ்யூ கேட்கலாம். இங்கே ஃபுட் எப்படி இருக்குது, அந்த ஸ்வீட்ஸு அவங்களாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வாங்கிக்கலாம். ஸோ ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்? அஃப்சர். ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குது ப்ரோ இங்கே? நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் மம்மி இப்போ வந்து காரைக்குடியில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரைட் சிக்கன் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே பெஸ்ட் மம்மியில் வந்து டேஸ்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டி நல்லா இருக்குது. திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது.
ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பெஸ்ட் மம்மி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ இங்கே ஒருத்தருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குது ஃபுட் அப்படின்னு கேட்போம். ஸோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? என்னோட பேர் சபரி. எங்கேருந்து வரீங்க? காரைக்குடி தானே? தேவகோட்டை. ஸோ ப்ரோ இங்கே இப்போ ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ என்ன ஆர்டர் பண்ணீங்க? சாப்பிட்டதில் ஃபுட்டு எப்படி இருந்துச்சு? டேஸ்ட்டாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். பீட்ஸா, மில்க் ஷேக் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதனால் ரிவ்யூ நல்லா இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் தராங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பீட்சா தந்தூரி சிக்கன் பீட்சா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, வேறவாக இருக்குது. சீஸியாக மேலே பாருங்கள், அப்படியே சீஸியாக போட்டு சிக்கன் அப்படிலாம் இருக்குது, வேறவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்புறம் அதுனா வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜிஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணி டிப் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்குது, ஒரு முரண் இருக்குது. ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து பொட்டேட்டோ வந்து அப்படி நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சாஸ் போட்டு டிப் பண்ணி வேறவாக சாப்பிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த பீஸா தந்தூரி சிக்கன் பீஸா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து பெரிய பெரிய சிக்கன் பாப்கார்ன் சொல்லியிருந்தோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறவாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. KFC சிக்கன் சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், மாலையில் டிப் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய பெரிய சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் அந்த பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து வீக் டேஸ்லாம் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. மண்டே டு தர்ஸ்டே வந்து ஆஃபர் இருக்குது. போகா ஆஃபர் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து காம்போ ஆஃபர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த போகா ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இப்போ நீங்கள் ஒரு பர்கர் வாங்கினீங்கன்னா இன்னொரு பர்கர் ஃப்ரீ, அதே மாதிரி பீஸா வாங்கினா இன்னொரு பீஸா ஃப்ரீ. அந்த மாதிரி வந்து ஒரு பை ஒன் கெட் ஒன். நீங்கள் செப்பரேட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்த்து வாங்கினா அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே காம்போ ஆஃபர் இருக்குது. இந்த 2 ஆஃபர் வந்து மறக்காமல் வந்து பெஸ்ட் மூவியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.